எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் ராபரவே. செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. உலக திருக்குறள் சமுதாய மையம் சார்பாக இந்த அருமையான தொல்காப்பியர் நிகழ்வில் நான் பங்கேற்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இனிய நண்பர்கள் திருமிகு குமரிச்செழியன் ஐயா, திருமிகு சக்கரவர்த்தி ஐயா, திருமிகு மாதனையா உள்ளிட்ட நண்பர்களையும் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்கிற சான்றோர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தொல்காப்பியத்தில் எனக்கு முதல்ல ஒரு பயம் இருந்தது. அதை அணுகுவதற்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நான் அந்த சேனாவரையம் அதெல்லாம் பார்த்து லட்சணார்க்கினியம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. அதற்கப்புறம் தஞ்சாவூர் தமிழ் சில நூற்பாக்கள் தெரியும். இந்த தஞ்சாவூரில் செம்மொழி நூல்னு ஒரு பெரிய நூல் எழுதிட்டுருக்காங்க. 41 நூல்களும் அதில் இருக்குது. அந்த புத்தகம் எனக்கு அவங்க அந்த உலக அந்த தமிழ் மாநாட்டு சமயத்தில் வெளியிட்டுட்டு நிறைய பேர் வாங்காமல் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். 300 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1200 பக்கங்கள் பைபிள் போடுறாங்கல்ல அந்த மாதிரி புத்தகத்தில் போட்ட புத்தகம். அப்போ அந்த புத்தகத்தை வாங்கி நான் நிறைய பேருக்கு கொடுத்தேன். அதில் தொல்காப்பியத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கங்களில் தான் இருந்தது அந்த அந்த சைஸில். அப்போ அதை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேயும் பொருளதிகாரத்தில் நூலை பற்றி எனக்கு ரொம்ப அதை பிடிச்சிருந்தது. அந்த நூலை பற்றி அவர் சொல்கிறது, நமது திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சக்கரவர்த்தி ஐயா சொன்னாங்க. நான் இந்த நூலை பற்றி அவர் சொல்கிறது முன்னாடி நான் பேசுகிறேன். ஒரு காமம் சார்ந்த கடைக்கோட்காலை அதில் என்ன பண்ணணுங்கிறத நாங்களெல்லாம் அந்த நிலையில் இருக்கிறோம். காமம் சான்ற கடைக்கோட்காலை ஏமம் சான்ற மக்களோடு வன்றி சிறந்தது பயிற்றல் இறந்ததின் பயனேன்னு தொல்காப்பியம் சொல்லித்தார். அது வைப்பு முறையை வச்சு அது இருக்கிற இடத்த வச்சு அதற்கு பல பொருட்களும் பலரும் சொன்னாலும் நமக்கு பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கில் அவர் முடிக்கிறத வச்சு அது பிள்ளைகள் பேரன் பேத்திகளோடு அவர்கள் மகிழ்வுற வாழ்வதைக் கண்டு நாம் இவ்வளவு காலம் எதை உயர்வென்று நினைத்தோமோ லெகசின்னு சொல்றோம். அதை பயிற்றல் எல்லாருக்கும் சொல்லி தானும் அதோடு செல்லுதல் அப்படின்னு நான் அந்த ஒரு கட்டுரை நான் முன்னாடி எழுதியிருக்கேன், படிச்சிருக்கேன். அதுதான் என்னோட தொல்காப்பியத்தினுடைய தொடர். ஆனால் நூல்களுக்கு அவர் சொல்லுகிற அந்த உத்திகள் 31 உத்தி சொல்கிறார். அதை நூல் எப்படி எழுத வேண்டும் எப்படி எழுத வேண்டாம்ன்றதுக்கு சொல்கிறார். அந்த உத்திகளையும் நான் உங்களோடு இன்றைக்கு அந்த 1/2 மணி நேரம் நம்ம சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னாங்க, நான் பகிர்ந்துக்கிறோம்னு சொன்னேன். அந்த பெருவாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் இங்கு இணைந்திருப்பவர்களுள்ள சான்றோர்களுக்கு எல்லாம் ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இதை தொடங்குகிறேன். முதல் நூலின் சிறப்பு இது பொருளதிகாரத்தில் 1606. எனக்கு நான் இந்த நூல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி முனைவர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள் எழுதுகிற நூல். இது மணிவாசகர் நூலகத்தில் வெறும் 28 ரூபாய்க்கு வாங்கின நூல். கிட்டத்தட்ட வாங்கி 20 வருஷம் 25 வருஷம் ஆச்சு. ஆனால் இது அதிகமாக எடுத்து நான் பார்க்கலை. இது ஏன்னா இங்கே இருக்கிற இப்போ இதோடு இணைகிற ஒரு தொடக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப உதவும் இந்த நூல்னு சார் நமது குமரிச்செழியனையா தமிழன்னல் நூலையும் சொன்னாங்க. இந்த நூல் சாவி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின மிகச்சிறப்பான இந்த திருக்குறள் மூவாவுடைய உரை இருக்குல்ல அதனுடைய மாதிரியில் ஒரு பக்கத்தில் நூற்பாவும் அதற்கு மறுபக்கத்தில் இந்த மாதிரி
அதனுடைய பொருளும் இருக்கிற தெளிவும் இருக்கிற மிகச்சிறப்பான ஒரு நூல். இது மணிவாசகர் பதிவு. இப்பவும் பதிப்பு கிடைக்கலாம், நீங்கள் அதை பார்த்து வாங்குங்க. இதில் முதல் நூலின் சிறப்பு அது சிதைவு இல என்ப முதல்வன் கண்ணே அப்படின்னு அந்த நூற்பா சொல்லுது. சிதைவு இல என்ப முதல்வன் கண்ணே. இந்த முதல் நூலில் தூய அறிவுடையவன் செய்த நூலில் சிதைவு இருக்காதுன்னு சொல்லுது. அது முழுமை பெற்றதாக இருக்கும். அது முதல் நூல். அந்த முதல் நூலில் என்ன இருக்காது? அது செய்தவன் யாரு? தூய முதல்வன், தூய அறிவுடையன். அறிவுடையவன் செய்த நூலில் சிதைவு இருக்காதுங்கிறார். அதாவது சிதைவில என்ப முதல்வன் கண்ணே. அடுத்தது வழிநூலில் குறை ஏற்படும். வழிநூலில் குறை ஏற்படும். ஆனால் ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் அதை வாங்கி இதுங்கிறார். இப்போ சிலப்பதிகாரம் முதல் நூல். சிலப்பதிகாரத்துக்கு முதல் நூல் எதுவும் இல்லை, வள்ளுவம் முதல் நூல். நமக்கு தெரிந்தவரை அதுகளுக்கு சிதைவு இருக்காதுங்கிறார், குற்றம் இருக்காது. ஏன்? தூய அறிவுடையோன் கொடுத்த நூல் அது. அப்போ சிதைவிலை என்ற முதல்வன் கண்ணே 1606. 1607 சிதைவு வழிநூலில் ஏற்படும். ஏன்? அந்த யாப்பு அமைதியில் ஏற்படலாம், சொல்லிய முறையில் மாற்றம் ஏற்படலாம். அதுக்கு சிதைவு எப்படிலாம் வரப்போகுதுன்னு நூலின் குற்றம் என்னென்ன 1608வது நூற்பால சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, முதல் நூல் முதல் வழியாயினும் யாப்பினும் சிதையும் வல்லோன் புனரா வாரம் போன்றே. வல்லோன் புனரா வாரம் போன்றே. ஒரு வல்லோன் செய்யாத ஒரு நூல். முதல்வன் நல்ல வல்லோன், அவன் செஞ்சது முதல் நூல். அதாவது அறிவுடையோன். இது எப்படி? முதல் நூல் யாப்பு ஒன்றாகவும் வழிநூல அமைப்பு வேறொன்றாகவும் இருந்தாலும் சிதைவு ஏற்படும். பின்பாட்டு பாடுவோன், அழகான ஒரு உரை இது. பின்பாட்டு பாடுவோன் பாடுவோன் தரத்தை உணராதது போன்று. முன்பாட்டு ஒருத்தர் முதல் நூலை எழுதிட்டான். பின்பாட்டு பாடுவோன் யாருடைய இதை உணரலை? பின்பாட்டு பாடுவோன் பாடுவோன் தரத்தை உணராது பாடுவது போன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கற்க கசடர கற்பவை அதை அப்படியே அந்த குறளை இதில் பொருத்தி பார்க்கலாம். நடுவு நிலைமை சார்பின்மை அதை அப்படியே பொருத்தி பார்க்கலாம். சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் சொல்லை இன்மை அறிந்து சொல்வன்மை எல்லாவற்றையும் இந்த நூற்பா 1608 இதுதான் நிறைவு நூற்பா 1610 நூலின் உத்திகள். அதில் முழுவதும் சொல்லலான்னு இப்போ இருக்க இந்த 1/2 மணி நேரம் எனக்கு கொடுத்த வாய்ப்பில். அதில் என்ன சொல்கிறாரு? பாடுவோன் திறத்தை உணராது பின்பாட்டு பாடுவோன் திறத்தை உணராது பாடுவது போன்று ஒரு சிறிய துணுக்கு அது இதில் பொருந்தி வருகிறது. ஒரு பெரிய வித்வானா, அவர் தமிழக வித்வான், அவர் சங்கீத அவர் டெல்லிக்கு பாடல் நிகழ்ச்சிக்கு போகிறார். அவருக்கு அங்கே நிகழ்ச்சி. சரியான பின்பாட்டுக்காரன் அவருக்கு எப்பவும் வர்றவே வரல. அங்கே போயிட்டார். அதாவது அந்த மிருதங்கம் வாசிக்கிறவர் வரல. அங்கே போகிற போது வணக்கம் டெல்லிக்கு போயிட்டா அங்கே ஒரு கத்துக்குட்டி, ஆனால் அவருக்கு ஒரு பையன், அவருக்கு பின்பாட்டு வாசிக்க இந்த தாளம் வாசிக்க அவரை ஏற்பாடு பண்ணாங்க. கச்சேரி நடந்துச்சு. ஒரு வழியாக முடிந்தது. அந்த சபா செக்ரட்டரி கேட்டாரா வித்வானை, தம்பி வந்தாரே எப்படி பாடினாரு, நல்லா பாடினாரா அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த சங்கீத வித்வான் குசும்புக்காரர்கள் அவர் சொன்னாராம், முதல்ல என் பாட்டுக்கு பாடினேன், அப்புறம் அவன் பாட்டுக்கு பாடினாரான். அவன் பாட்டுக்கு பாடுறான். என்ன இங்கே சொல்கிறாங்க? பின்பாட்டு பாடுவோன் திறத்தை உணராது பாடுவது போன்றது அப்படின்னு சொல்கிறார். வடிநூலில் குறை ஏற்படுகிற நிலை அதுதான்.
ஏன்னா அவன் யாப்பமீதி இருக்காது, அந்த அமைப்பு இருக்காது, அதுகள்லாம் சிதைவு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது நூலின் குற்றங்கள் என்னென்னலாம் சிதைவு ஏற்படும் அப்படின்னு 10 வகையான சிதைவு. இன்றைக்கு பலருக்கும் நூல் எழுதணும்னு ஆசை இருக்கு, பலருக்கும் இந்த கூட்டங்களில் பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனால் முறைப்படுத்தி எப்படி பேசுவது? இன்னைக்கு எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங், எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் EPS அப்படின்னு நிறைய பயிற்சிகள் எடுக்கிறோம். எடுப்பு எப்படி இருக்க வேண்டும், தொடுப்பு எப்படி இருக்க வேண்டும், முடிப்பு எப்படி இருக்க வேண்டும்னா இப்போ பயிற்சிகள் கொடுக்குறோம். இவர் தொல்காப்பியத்தில் ஒரு நூலினுடைய எடுப்பும் தொடுப்பும் முடிப்பும் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு வணக்கம். ரொம்ப சிறப்பான நூல். நல்ல சான்றோர்கள்லாம் இணைந்திருக்கிறீங்க, உங்களை எல்லாம் மீண்டும் வணங்குறேன். இவர் என்ன சொல்றாரு? சிதைவு எனப்படுபவை, நூலிலே சிதைவு எப்படியெல்லாம் ஏற்படும், குற்றங்கள் எல்லாம் எப்படி ஏற்படும், 10 வகை குற்றங்கள் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு 1609 எதிர் மருத்துவரின் திறத்துவும் அவையே. இதை உணர்ந்துட்டா சிறந்த நூலை எழுதிடலாமா? எவ்வளவு அழகான நூற்பா பாருங்களே. எதிர் மறுத்து உணரின், அதை உணர்ந்துட்டோம்னா என்ன பண்ணிடலாம்? அத்திரத்தவம், அதை சிறப்பாக செய்கிறது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்க்கலாம் 10 விதமான நூலின் குற்றங்களை இப்போ பார்க்கலாம். முதல் குற்றம் என்ன சொல்றாரு? சிதைவு எனப்படுபவை வசை அற நாடின், வசை அற நாடின் மாசில்லாமல் கற்க கசடரன்னு சொன்னார். வசை அற அரு நாடின் நூலின் குறைகள் இல்லை என பிழையற ஆராய்ந்தால், பிழையற ஆராய்தல் அது சாதாரண விஷயம் இல்லை. எதையும் ஆசிரியன், இன்று ஆசிரியர் தின விழா, ஆசிரியன் அது என்ன சொல்லுது? அந்த சொல்லு, குற்றங்களை களைபவன் ஆசிரியன், பிழைகளை நீக்குபவன். இவர் என்ன சொல்றாரு? வசையற நாடின் பிழையற ஆராய்ந்தால் நூலின் குறைகள் இவை. என்ன இது? கூறியது கூறல்கிறார். இன்றைக்கு பலரும் சொன்னதே அவன்கிட்ட ஏதாவது உள்ள சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அவனிடம் கருத்து இருந்தால் தானே கருத்தை திருப்பி சொல்ல வரும். அங்கே இல்லை. எங்கே? அங்கே ஏனத்தில் அந்த காய்கறியோ அல்லது ஒரு அருமையான இப்போ மத்தியானம் ஒரு நல்ல சுவையான உணவு சமைச்சாங்க. அந்த உணவு அங்கே இருந்தால் தானே வரும். நம்மகிட்ட இல்லையே. நம்ம ஏன் இல்லை? நிறைய படிக்கலை. இது மாதிரி ஒரு தளங்கள், அருமையான தளங்களில் நம்ம போய் அதை கேட்கலை. கற்றிலாயினும் கேட்கணுச்சு. தமிழ் நமக்கு எவ்வளவோ சொல்லித்தருது, அதையெல்லாம் நம்ம கேட்கலை. இங்கே ஒவ்வொருத்தரும் இங்கே இணைந்திருக்கிறவர்களாம் சாதாரணவர்கள் இல்லை, ஆழங்கால் பட்டவர்கள். ஒரு அன்போடு இங்கு இணைந்திருக்கிறீர்கள். இப்போ என்ன சொல்றாரு? சிதைவு எனப்படுவை படுபவை வசையற நாடின் கூறியது கூறல். சொன்னதே திருப்பி சில சமயங்களில் நம்ம சொல்கிறோம். அப்போ வலுவுக்காக சேர்த்து சொல்கிறோம். ஒரு சொன்னதை அந்த சொற்களில் சில மாற்றங்களை வச்சு ஒரு வலுவேற்றி ஒரு உதாரணங்களோடு எடுத்துக்காட்டுகளோடு கூறுகிற போது சில சமயங்களில் கூறியது கூறும். ஆனால் சொன்னதே ஒருத்தன் சொன்னானா ரொம்ப அவர் பேசுறது ரொம்ப நைஸாக இருந்துச்சு. ஏன்? அரைச்சதே அரைச்சா. இங்கே கூறியது கூறல், அது குற்றம்ங்குது. 2 முன்பு கூறியதையே பின்பும் கூறுதலாம். மாறுகொழ கூறுதல். முதல்ல ஒன்று சொல்லிட்டான், முன்பு கூறியதையே பின்பு கூறல், கூறியது கூறல். முன்பு கூறியதற்கு முரணாக பின்பு கூறல். முதல்ல ஒன்று சொல்லிட்டா ஒத்துத்தானே பின்னாடி வர்றது பூரா வரணும். அதை முரணாக சொல்லி அப்போ தெளிவில்லை. நம்ம மனசில் அந்த என்ன பேசப்போகிறோம் என்கிற பொருண்மை குறித்த தெளிவு இல்லை. அந்த தெளிவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னத்தை சொல்ல மாட்டான்? கூறினதை கூற மாட்டான். முன்னாடி கூறினதை முரணாக சொல்ல மாட்டான்.
16,000 பாடல் எழுதிய கம்பன் முரணே இல்லைங்கிறாங்க. முதல்ல சொன்ன அன்றைக்கு சிலப்பதிகாரத்தில் பேசுகிறது முதல்ல என்ன சொல்கிறாங்களோ கடைசியில் அதுதான் சொல்கிறாங்க. ஒரு 1000வது பாட்டில் சொன்னதைத்தான் கடைசி வரைக்கும் அதை சொல்லுகிற போது அதே வார்த்தைகள் மங்கை கொழுந்து என சொன்ன அந்த அங்கே போய் விழுங்குறா. இங்கே சொன்னதை அவன் எங்கே அசோகவனத்தில் இருக்கிற போது கூட அவன் என்ன சொன்னான், எங்கே சொன்னது, இவனை படகோட்டியை என்னுடைய தம்பியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற பாடல் சொன்னவர் இதை அசோகவனத்தில் அவள் நினைத்து பார்க்கிற போது அதே வார்த்தைகள் அதே மாதிரி இது மாதிரி பலவற்றை சொல்லலாம். அது என்ன சொல்றாரு, முன்பு கூறியதை பின்பு கூறல், முன்பு கூறியதுக்கு முரணாக பின்பு கூறல். அப்புறம் மூன்றாவதாக அதாவது குன்ற கூறல்ங்கிறார். முழுவதுமாக முன்பு கூறியதுக்கு முரணாக சொல்லிட்டாரு, முழுவதும் கூறாமல் குறைவாக கூறல். இது ரொம்ப ஆபத்தானது. அர்த்த சத்தியாங்கிறாங்க. பாதி உண்மை சொன்னா அது உண்மை பொய்யை விட ஒரு பயங்கரமானது. பலரும் இன்று அரசியல்வாதிகள் சொல்லுகிற போது தாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னா அங்கே சொல்லாமல் விட்டது அதற்கு பின்னாடி அவர்களுக்கு இருந்த பணப்பயன், அவருடைய உற்றார் உறவினருக்கு இருந்த பணப்பயன் அது எப்படியும் தெரிஞ்சிடும்ல. அப்போ என்ன சொல்றாரு, முழுவதும் கூறாமல் குறைவாக கூறல் நமக்கு ஏற்றதை மாத்திரம் சொல்லுகிறது. அது மூன்றாவது சொல்லாது மாறுகுழக்கூறல், குறை கூறல், குன்றக்கூறல், சில பேர் மிகைவிட கூறல். நீங்கள் இன்றைக்கு மறுபடியும் அரசியல்வாதிகளை சொல்வதாக இருந்தால் மிகைவிட கூறல். அப்படி தொண்டர்கள் இன்று யாரையோ மிகைப்பட அவனுடைய ஃபிகர் ஒன்று இருக்கு, அதற்கு மிகைப்பட பார்க்குறோம். நூலில் ஒரு கருத்தை சொல்ல வருகிற போது அந்த கருத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். குன்றமும் கூறக்கூடாது, மிகைப்படவும் கூறக்கூடாது. குன்ற கூறல், மிகைப்பட கூறல், பொருள் இல மொழிதல் என்ன அழகான வார்த்தை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் அறிஞர் இன்றும் புழக்கத்தில் இருக்கு. தமிழ் ஏன் இவ்வளவு சிறந்ததுன்னு சொல்றோம், புகழ் தொன்மையில் இல்லை தொடர்ச்சியில் இருக்கிறதுங்கிறாங்க. தொடர்ச்சி 2000 ஆண்டுகளாக இந்த சொல் இன்றும் மொழிதல்ங்கிறது சொல்லுது, படித்த மொழியால் சொல்லுது, இலக்கம் கூறல் சொல்லுது. எல்லாமே அந்த வார்த்தைகள் அனைத்து திருக்குறள் வார்த்தைகள் இன்றும் தீயினார் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இதில் எந்த ஒரு சொல்லாவது நமக்கு இன்றைக்கு புழக்கத்தில் இல்லாத சொல்லுன்னு சொன்னீங்களா? சொல்லுக சொல்லை அச்சொல்லை வெல்லும் சொல்லுமே என்று பெரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அணிந்து எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு. நான் இந்த மறுபடி வாங்கினேன். அப்போ குன்ற கூறக்கூடாதான், மிகைப்பட கூறக்கூடாதான், பொருள் இல மொழிதல். அதை வச்சு தான் அவ்வளவு சொல்கிறேன். அது என்ன சொல்கிறாரு, பொருள் தராதவற்றை சொல்லல். நமக்கு தமிழ் சொல்லி தருகிறது எல்லா பொருளும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்லித்தர. அப்போ பொருள் இல்லாததை பேசுனா யாரவே மக்கள் பதடிய நல்லுச்சு பயனில் சொல்லான என்னவா அவன் மக்கள் பதடி, அவன் மக்களிலே பதர் போன்றவன் நமக்கு திருக்குறள் சொல்லித்தருது. பொருள் இல மொழிதல். அப்போ எல்லா ஒரு நூல் எழுதுகிற போது, ஒரு உரை தருகிற போது பொருளோடு தரணும். என்ன பொருள்? பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள்னு சொல்ல வர்றார். ஒரு பொருளை வச்சு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் கொடுக்கிறாரு நமது வள்ளுவர். பொருள் இல்லாதவனை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள்னு சொன்னார். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, பொருள் இல மொழிதல். அடுத்தது என்னவா, மயங்க கூறல். என்ன அழகு, மயங்க கூறல் நூல் வணக்கையா. ஒன்று ஒரு நீங்கள் இதில் வர்ற போது இந்த இதில் விண்டோன்னு சொல்கிறோம்ல, பலகையில் ஜன்னல் வழியாக நீங்கள் தெரிகிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
சரி நண்பர் ஒருவர் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு. அதனால நிறைய பேர் எல்லாரும் வீடியோவை அமர்த்திட்டு தான் இருக்கான். வீடியோவில் நண்பர் ஒருவரை பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அருளி அவர்கள் அதனியா அவரை வணங்குறேன், அதுக்காக சொன்னேன். இது மாதிரி ஒரு 2 பேர் வீடியோவை திறந்திருந்தா, காணொலி திறந்திருந்தா ஒரு மகிழ்ச்சி தானே, அதுக்காக சொன்னேன். கம்பன் சொல்கிறான், ஜன்னல்கள் எல்லாவற்றிலும் மலர்கள் பூத்தனங்கிறாரு, தாமரை மலர்கள் பூத்ததான் அவன் ராமன் போகிற போது. அது மாதிரி இந்த நமது விண்டோஸ் சொல்கிறோம்ல, இந்த விண்டோஸில் எல்லாம் பூத்தியல்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் நூலை பற்றி சொல்லி கொண்டு வருகிறேன். 1606, 1607, தொல்காப்பியத்தில் 1608 இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நூற்பா. இதுதான் நிறைவு நூற்பா. புரழுதிகாரத்தில் நூல்களிலே உள்ள குறைகள், ஒரு உரையில் உள்ள குறைகளை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ என்ன சொல்கிறாரு, மயங்க கூறல், மயக்கத்தோட பேசல தெளிவில்லை. நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம உள்ளத்தில் ஒளி உண்டாயின் அந்த வாக்கிலே ஒளி வரும், அது இல்லைன்னா அது மயங்கதான் வரும். அதனால தான் சொல்கிறாரு, கசடர கற்க சொல்கிறார், கற்பவை கற்க சொல்கிறாரு. கற்க கசடர கற்க, கற்பவை கற்க. நாங்கள் எதை எதுக்கு இப்படி தொல்காப்பியத்தையும் வள்ளுவத்தையும் நாம் இணைத்து பேசினா 2ஐயும் சேர்த்து நாம் பார்க்கணும். கற்பவை கற்கனார், கற்றபின் கற்கனார். இந்த திருக்குறளும் தொல்காப்பியமும் திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும். கற்றபின் கற்கங்கிறதுக்கு நான் அப்படி பொருள் கொள்கிறேன். பவர் ஆஃப் ரிப்பட்டிஷன்ங்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிற போது அதில் அந்த சொல்லிலே வலு ஏற்படுகிறதுங்கிறாங்க. ஒரு வலு உண்டாது, வலு ஏற்படாது. திரும்ப திரும்ப சொன்னால் குறை ஏற்படாது, ஆனால் சொல்லிலே வலு ஏற்படும். அப்போ என்ன சொல்கிறாரு, மயங்க கூறாதீங்கிறார், தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ கற்றபின் கற்று தினம் கற்றால் தான் அது மயக்கம் இல்லாமல் நம்மளால் பேச முடியும். லைஃப் லாங் லேர்னிங்னு சொல்கிறோம். சாந்துணையும் கல்லாதவாறுச்சு தமிழ் நமக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்கிறது. இறக்குற வரைக்கும் நம்ம படித்தா, உயிர் வாழ்கிற வரைக்கும் படிக்கிற போது நமது சொல்லிலே ஒரு மயக்கம் இருக்காது. அந்த மயங்க கூறல் கேட்போருக்கு இன்னாயாப்பிற்று, கேட்போருக்கு இன்னாயாப்பிற்று. அது படிப்போர் பொருள் மயக்கம் அடைப்படி கூறல், கேட்போருக்கு இனிமையில்லாத நிலையில் சொல்லுதல். ஒவ்வொரு கேட்போருக்கு இனிமை இருக்கணுமா, கேட்பார் பிணிக்கும் தகையவான்னு நமக்கு வள்ளுவம் சொல்லித்தர். கேட்பார் பிணிக்கும் தகையவா, கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல்லுன்னு சொன்னாரு. இங்கே என்ன சொல்றது, கேட்போருக்கு இன்னாயாப்பிற்று, கேட்போருக்கு இனிமையில்லாத நிலையில் சொல்லுதல். அப்படி சொன்னா அது என்ன, சிதைவு. அப்ப எப்படி சொல்லணும், இனிமையா சொல்லணும். இனிமை இனிமை. அந்த ஒவ்வொரு சொல்லுகிற போதும் 3 அந்த இது பேர் என்ன சொல்கிறோம், இந்த சல்லடை சொல்கிறோம்ல, அந்த சல்லடை வழியாக ஒவ்வொரு சொல்லையும் நம்ம நினச்சி பார்க்கணுமா, இது நன்மை பயக்குமா, அவனுக்கு நன்மை ஒருத்தனுக்கு எப்போ எது இனிமையாக இருக்கும், காதுக்கு இனிமையா எப்போ அந்த சொல் இருக்கான், அவனுக்கு நன்மை பயந்தா அந்த சொல்லு அவன் காதுக்கு இனிமையா இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு, சொல்லுகிற போது, பொருள் எழுதுகிற போது, புத்தகத்தில் எழுதுகிற போது, ஒன்று நன்மையா இனிமையா அப்படின்னு பார்க்கணுமா, 2 உண்மையான்னு பார்க்கணுமா ஒரு சொல்ல. இது சொல்ற போது 3வது தேவையா, கண்ட இடத்துல சொல்லிட்டே போவாங்க. அப்படியெல்லாம் எழுதலை. ஒரு நூல் எழுதுகிற போது உண்மையை, நன்மை தருவதை, தேவையானதை, இந்த 3 சொல்லடைகள் வழியாக நமது சொல் அது வெளியில் போகாட்டி அது கசடு தங்கியிருக்கு. அங்கே கசடற கற்கள். அது இப்போ என்ன சொன்னார், மயங்க கேட்போருக்கு இன்னாயாப்பிற்று ஆதன், இன்னாயாப்பிற்று ஆதல்
பழித்த மொழியான் யாரு? பெரியோர் பழித்த சொல்லை பயன் கொண்டு தாழ்ந்த நிலையில் சொல்லுதல். இழுக்கம் கூறல். பழித்த மொழியான் இழுக்கம் கூறல். யாரு பழித்தது? உலகம் பழித்தது ஒழித்து விடினார். சான்றோர்கள் பழித்தது சொல்லு. அந்த சொல்லு எதுல இருக்கக்கூடாது? நூலில் இருந்தா அது ஒரு சிதைவு, அது நூலுக்கு குற்றம். அப்ப படித்த மொழி இழுக்கம். படித்த மொழி எது? இழுக்கம் தருவது படித்த மொழி. அடுத்தது என்ன சொல்லு? தன்னான் ஒரு பொருள் கருதி கூறுதல். ரொம்ப முக்கியம். நூலின் கரத்தை கூறாது தன் கரத்தை மனத்துக்கொண்டு கூறுதல். அதாவது ஒரு நூல் எழுதுகிறோம் அல்லது ஒரு நூலை மொழிபெயர்க்கிறோம். அப்போ அல்லது இப்போ திருக்குறளை சொல்கிறோம், தொல்காப்பியத்தை சொல்கிற போது நூல் அந்த கவியின் உள்ளம் கலந்து சொல்லணுமா? நானா ஒன்றை சொல்லிட்டு போகக்கூடாது. அதில் என்ன இருக்கோ அதுகளை கலந்து சொல்லணும். தன்னை ஒரு பொருள் கருதி கூறல். என்ன வகையான மனக்கோழின்மை ரொம்ப முக்கியமானது. படிப்போர் மனம் கொள்ளாத நிலைக்குறள் சிதைவு போன்றன பிறவின் நூலின் குற்றமாம் ஒரு பொருள் கருதி குறள். என்ன வகையினும் மனக்கோழின்மை. கோள்னா குறிக்கோள். மனக்கோள் ஒரு குறிக்கோள் இல்லாத நூல் எதுக்கு? அந்த நூல் ஒரு செய்தி சொல்றது, அதில் குறிக்கோள் இருக்கணும். அப்போ மனக்கோள் மனத்துக்கு ஒரு நல்லதை கொடுக்கணும். இன்மை அன்னபிரவும் அவற்று விரியாகும் என்று சொல்றார். பாருங்க, அழகு. அதுவும் அவற்றை விரித்து சொல்லுதலும் சொல்றார். அதாவது உன்னை சொல்லிட்டு அன்னபிரவும் அவற்றின் விரிவும் நூலின் குற்றங்களாகும் இவை போன்ற பிறவும். அப்ப என்ன அந்த சொல்லுக்கு என்ன அழகு பாருங்களேன். அன்ன இவ்வளவு நாள் சொல்லவும், பிறவும் அவற்று விரியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இது நூலின் குற்றங்கள், பேச்சின் குற்றங்கள், இது எல்லாம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறோம்? 1609 ரொம்ப அழகா ஒரு வரியில் சொல்லி முடிக்கிறது. இவ்வளவும் குற்றங்கள், இந்த குற்றம் என்று உணர்ந்தால் அந்த நூல், நம்ம எழுதுகிற நூல் சிறப்பாக வந்துடும். அதுக்கு அடுத்தது 31 உத்திகள் சொல்லி இந்த நூலை நிறைவு செய்கிறார். என்னது? எதிர்மறுத்து உணரின் மேற்கூறிய நூலின் குற்றங்கள் இல்லை என உணர்ந்தால் அவையே நூலின் குணங்களா. அப்ப சிதைவு குற்றம் எப்பொழுது இல்லையோ அப்ப என்ன ஆயிருது? அந்த நூலே சிறப்பான நூலாயிரும். இப்ப நூலுக்கான 31 யுக்திகள் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது மிக முக்கியமான பகுதி. இது பொருளதிகாரத்தில் மிகச்சிறப்பான மகுடம் போல நிறைவு பகுதி. நூலின் உத்திகள். ஒத்த காட்சி உத்தி வகை விரிப்பின். ஒத்த காட்சி. ஒத்தது எது? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தால் ஒழிக்கப்படுவனர். ஒத்தது இந்த தளத்துக்கு ஒத்தது. இந்த திருக்குறள் உலக சமுதாய மையத்துக்கு ஒத்தது. இதில் உள்ள ஒரு 7-8 நிறுவனங்களுக்கு ஒத்தது சொல்லுகிற போது அது உயிர் வாழ்த்தம். மற்றது. இப்போ என்ன சொல்றாரு? ஒத்த காட்சி உத்தி வகை விரிப்பின் முதலியது அறிதல். முதலியது என்ன சொல்றாரு? நூல்களில் ஒரு பேச்சில் என்ன இருக்கணும்? முதலியது அறிதல். அறிவுடன் உத்தி வகைகளை விரித்தால் சொன்னதை தெளிவாக அறிதலாம். முதலியதுன்னா கூறியது. அதை எப்படி சொல்லணும்? அறிதல். நான் அறியாததை சொல்ல முடியாது. நான் அரைகுறையாக அறிந்ததை சொன்னால் அதில் குற்றம் வந்துடும் இல்லையா? அப்ப முதலியது அறிதல். நான் சொன்னதை நான் தெளிவாக மனசில் அறிஞ்சிருக்கணும். முதலியது அறிதல், சொன்னதை தெளிவாக அறிதல். 2 அதிகார முறையே சொல்லுகிற போது ஒன்றுக்கு பின்னர் அடுத்து இதுக்கடுத்தது இது. அப்ப லாஜிக் அண்ட் சீக்வன்ஸ்னு சொல்றோம். அருவினை என்ப உழவோ
இப்ப அறிவினை எம்ப உழவோ கருவியான் காலத்தார் செய்யுந்தார். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு, ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம், விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் எப்ப நிறந்து இனிய சொல்லல் வளார் பெரிந்தார். நிறந்துன்னு அங்கே ஒரு சொல்லு சொல்றார். அந்த நிறந்துங்கிற சொல்லுதான் இங்கே அதிகார முறையே. நிறந்து அப்படின்னா சீக்வன்சிங்னா ஆங்கிலத்தில் சொல்றோம். இது இதற்கு அடுத்து வரணும். நிறைய இதுக்கு நான் நகைச்சுவை துணுக்குகள் சொல்லுவது, ஆனால் இது நகைச்சுவை துணுக்குகள் பகிர்ந்து கொள்ளும் தளமில்லை என்பதாலே அதை தவிர்க்க. அப்போ நிறந்து சீக்வன்சிங், 1வது படித்து 2வது படித்து 3வது படித்து போகிறது மாதிரி நாம் சொல்கிறோம். ஏழிலம் தமிழ் படிங்க, அறஞ்செய்ய விரும்பு, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை, உலகநீதி படித்து, அதற்கப்புறம் திருக்குறள் படித்து, அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாலடியார் முதலாக முறைமைன்னு ஒன்று இருக்கு. அந்த முறைப்படி என்ன அதிகார முறையே நான் சொல்றேன். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் எப்ப நிறந்து அந்த வகைப்படுத்தி இதுக்கடுத்தது இதை சொல்லணுன்ற ஒரு வேலையாளாக இருந்தாலும் சரி, துணைவியாராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு அடுத்து அடுத்து சொல்லுகிற போதுதான் அவங்களால செயல்பட முடியுது. அதிகார முறையே தொகுத்து கூறல்னாரு. அடுத்தது என்ன? தொகுத்து கூறல். எப்படி சொல்ல நம்முடைய தமிழ் சொல்லித்தரது வள்ளுவம் சொல்லுகிறது. தொகுத்து சொல்லுதல். தூவாத நீக்கி என்ன தொகை சொல்லி, தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்மை பயப்பதாம் தூதுனாரு. 4 விஷயம் இருக்கணுங்கிறாரு. தொகுத்து சொல்லணுமா, சுருக்கமாகவும் சொல்லணும். ரொம்ப வள 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 வளன்னு சொல்லக்கூடாது. தொகுத்து சொல்லணுமா, சுருக்கமாகவும் சொல்லலாம். என்னத்தை நீக்கணுமா? தூவாத நீக்கினார். தூவாத நீக்கி. நான் இன்சூரன்ஸு விற்பனையாளர்களுக்கு பயிற்சி எடுக்கிறார். இன்சூரன்ஸ் மானம் அதில் சேல்ஸ்லாம் சொல்கிற போது நாங்கள் சொல்கிறது உண்டு, உனக்கு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொன்னால் அவன் கேட்பானா? அப்போ என்ன சொல்கிறோம், எனக்கு ஏற்பட்டா அல்லது இன்னொருத்தருக்கு ஏற்பட்டா அப்படின்னு ஒவ்வொரு விற்பனை முடிகிறதற்கு முன்னாடி விற்பனையாளன் 7 முறை சாகுறானா. அப்போ என்ன சொல்லணும்? தூவாத நீக்கினார். நகைச்சொல்லி நன்மை பயப்பதாம். நன்மை வரணும். இங்கே அதற்கு ஒரு அந்த நூல் எழுதுனா அதில் ஒரு நன்மை இருக்கணும். நகைச்சொல்லி நன்மை பயப்பதாம் தூதுனார். அப்போ சொல்லுகிற போது மனமகிழுமாறு சொல்லணும். அதுக்கு என்ன சொல்கிறாரு? அதிகார முறையே தொகுத்து கூறல். அடுத்து வகுத்து மெய் நிறுத்தல். என்ன அழகு பார்த்தீங்களா? வகுத்து மெய் நிறுத்தல். உண்மையை நிறுத்தம். அது வகுத்து சொல்லி. இப்போ நான் சொன்னேன் இன்சூரன்ஸ் விற்பனைன்னு சொன்னேன், அதை நிறுத்தணும். இந்த மெய் நிறுத்தணும். நான் என்ன, நான் நம்புகிறேன். எதை நம்புகிறேன்? இது உன்னுடைய எவருடைய ஒரு காலமில்லாத காலத்தில் இறப்புக்கு அவருடைய வருமானத்திற்கு நாம் என்ன தர்ற, ஒரு மாற்று தர்ற வருமானத்தை ஈடு செய்கிறோம். இதை நான் நம்புகிறேன். அது மெய். அதை நிறுத்தணுமா? என்ன சொல்றாரு? வகுத்து மெய் நிறுத்தல். அப்புறம் மொழிந்த பொருளோடு ஒன்று அவ்வையின் மொழியாதனை முட்டின்று முடித்தல். மொழிந்ததோடு முடியாது. நாங்கள் சொல்லுவோம், தேடினால் தேடாததும் கிடைக்கும். முடிந்தது போத என்ன சொல்றாரு? சொன்ன செய்தியை கொண்டு சொல்லாத செய்தியை இடர்பாடின்றி முடித்தல். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொன்னாரு? வெறுமனை சொல்லிட்டு போயிட்டாரு. அதை வச்சு நீ அந்த எது தாங்குமோ எவ்வளவு இயலுமோ அதுக்கு தான் செய்யும். மயிலிறகு எவ்வளவு மென்மையானது, அது கூட அந்த அளவுக்கு சால மிகுத்து பெயின் என்னாக அச்சு முறிச்சு. அப்ப அதை ஒவ்வொன்றையும் யோசிச்சு நம்ம பேசணுங்கிறது தான்.
அந்த நூலில் மொழிந்த பொருளோடு ஒன்ற அவ்வையின் மொழியாததனை முட்டின்று முடித்தல், வாராததனால் வந்தது முடித்தல், வாராததனால் வந்தது முடித்தல். இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுருக்காங்க. எப்படி பேசுவது, எப்படி எழுதுவது, இன்றைக்கி கம்யூனிகேஷன்னு பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க. அதுக்கு இது எவ்வளவு இது இருக்குது பாருங்களேன். கூறும்போது ஏனைய வரும் என முடித்தல், வாராததை கூறும்போது ஏனைய வரும் என முடித்தல், வந்ததை கொண்டு வாராதனவற்றை உணர்த்தல், வந்ததை கொண்டு பீலிவை சொன்னேன். அந்த திருக்குறளை சேர்த்து சொல்லணும் நண்பர் கேட்டதுனால இவ்வளவு சொல்கிறேன். இந்த யானை அது என்னாக மாட்டிக்கிடுச்சு, அதை நரி அடித்து கொண்டு வரும். அந்த இடநறிதல், வலி எறிதல், இவ்வளவும் பேசுகிறவே இவ்வளவு ஒன்றை சொல்லி ஒன்றை புரிய வைக்கிறாங்கங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். வராததை கூறும்போது ஏனைய வருமென முடித்தல். நீ அந்த சரியான இடத்துல நீ அதை செயலாற்றலைன்னா இந்த மாதிரி வரும். வாராது, அது வாராததை என்ன சொல்கிறாரு, வந்ததை கொண்டு வாராதனவற்றை குரல், வந்ததை கொண்டு வாராதனவற்றை உணர்த்தலாம். அடுத்தது என்ன, முந்து மொழிந்ததின் தலை தடுமாற்றே ஒப்பு கூறல், ஒரு தலை மொழியை ஒப்பு கூறல். நம்ம என்னைக்கு சொல்கிற ஒவ்வொன்றையும் பேசுகிற போது கம்பேர் பண்ணணுங்க. இப்போ எதை எவரெஸ்டுடைய உயரத்தை சொல்லணும்னு சொன்னால் 8848 அடி உயரங்கிறாங்க. மீட்டரா அடியும். அதை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? என்ன சொன்னாங்களாம், 8 நடந்தா 4 எட்டி நடந்தா 4 போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ எவ்வளவு எளிதாக. அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சால் 4 போயிடலாம். அப்போ 8848 என்கிற எண்ணை எப்படி நினைவு வச்சுக்க பாருங்களே. அதுதான் சொல்கிறாங்க. என்ன, வாராததனைக்கு வந்தது கொண்டு வாராதது உணர்த்தல், முந்து மொழிந்ததன் தலைதடுமாற்றி ஒப்புக்கூறல். ஒப்புக்கூறல் கம்பேர் பண்ணி சொல்லணும்னு சொன்னேன். ஒரு தலை மொழியே தன் கொள்கைகளை வெளிப்படுத்தல், ஒரு பக்கத்தே சொல்லுதல், நூலில் வைத்துள்ள முறை பிறழாதிருத்தல், பிறர் உடம்பட்டதை தானும் ஏற்றுக்கொள்ளுதல். இது சாதாரண இந்த சொல் இல்லை. என்ன, பிறன் உடம்பட்டது தான் உடம்படுதல். சான்றோர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள், வள்ளுவம் உடன்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்த ஆங்கில நூல் டாப் மேயரோ ஸ்டீஃபன் கோவியோ அடுத்தவர்களோ உடன்பட்டிருக்கிறார்கள். அப்போ சிறந்தது பிறன் உடன்பட்டது தான் உடம்படுதல். அதையும் சேர்த்து சொல்லணும். அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். இறந்தது காத்தல். இதுவரைக்கு கழிந்த காலத்தில் சிறந்ததை காத்தல், இறந்தது காத்தல், எதிரது போற்றல், முற்கூறியதை பின்பு பாதுகாத்தல், பின்வரும் விதியை போற்றுதல். இதெல்லாம் சாதாரண வரிகள் அல்ல. முன்னை பழமைக்கும் பழமையதாய் பின்னை புதுமைக்கும் அப்பெற்றையதாய் சொன்னாங்க. முன்னை பழமையும் போற்றணுமா, பின்னால் வருகிற விதிகள் இன்னும் எத்தனை விதிகள் வந்திருக்கு. இப்போ கருந்துளை விதி சொல்கிறான், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்கிறான், பல விதிகள். முதலால் நியூட்டன் சொன்னார் புவியீர்ப்பு விதை. அப்போ முன் விதியையும் சரி, அது இறந்தது காத்தல், எதிரதர் போற்றல், பின்னாடி வரப்போகிற விதிகளையும் நமது இப்போ பப்ளிக் ஸ்பீக்கர்னு பேசுகிறோம். என்னெல்லாம் சொல்கிறோம், தொல்காப்பியம் சொன்னதை சொல்கிறோம், பின்னாடி வள்ளுவம் சொன்னதை சொல்கிறோம். அதற்கப்புறம் இன்றைய உரையாளர்கள், சிறந்த உரையாளர்கள் பேசுகிறதையும் பேசுகிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு, இறந்தது யாத்தல், எதிரது போற்றல், மொழிவாம் என்றல். இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை. இப்போ எனக்கு தெரியலை, நண்பர் இப்போ அதாவது ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன சொல்லணுமா, எனக்கு தெரியல, நான் அறிந்து சொல்கிறேன்.
என்ன என்ன சொல்லணுமா? மொழிவாம் என்றால் நான் தக்கதை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் சாதாரண சொல்ல. மொழிவாம் என்றால் கூறிற்று என்றால் முன்னாடி சொல்லிட்டேன்னு சொல்லணுமா. சில பேர் சொன்னதே கேட்பாங்க, அப்போ என்ன சொல்லணுமா? முன்னாடி சொன்னேன்லப்பா அப்படின்னு சொல்லணும். கூறிற்று என்றால் முன்பு கூறியதை பாதுகாத்தல், பின்விரும்பிதியை போற்றுதல், தெளிவுபடுத்துவோம் எனல், சரியான நேரத்தில் தெளிவுபடுத்துவோம் எனல், கூறினோம் என்றால் தான் புதிதாக குறியிடுதலாம். ஒரு சார்பு இன்மை. 19வது உத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த உத்தி. அவர் என்ன சொல்றாரு? ஒரு தலை அண்மைங்கிறார். ஒரு தலை அண்மை, சார்பின்மை. நூல் எழுதுறவனுக்கு சார்பு இருக்கக்கூடாது. அது சார்போட ஒரு நூல் எழுதுட்டா அது அது அதை உண்மையை சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கொள்கை மேலே சார்பு இருக்கிறது. நான் நூல் எழுதுகிறேன், நான் என்ன எனக்கு பிடித்ததோ அதைத்தான் சொல்லுவேன். அது அந்த நூல் சார்பு நூலாக இருக்கிற வழியே அது கோடாமை சான்றோர்க்கு அணி செய்து சமன் செய்து சீர்தூக்கும் போல் போல் கோடாமை யாருக்கு அணியா? சான்றோர்க்கு அணின்னு சொல்லி கொடுத்துச்சு. இன்னொரு 10 இருக்குது, அதை சொல்லி முடிக்கிறேன். அடுத்தவர்களிடம் இந்த இரவு முழுவதும் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் போற்றுக்கிறேன். என்ன சொல்கிறாரு? ஒரு தலை அண்மை. என்ன அன்றைக்கெல்லாம் நிறைய பாடி வச்சாங்க. பாதாள மூலி படருமே, முன்றோரம் சொன்னார் மனை, வேதாளம்பும் வெள்ளருக்கு பூக்கும், பாதாள மூலி படரும். யார் வீட்டில்? சான்றோரம். அப்போ என்ன? அவனும் அழிவான், அவன் கிளையும் அழியும்னு சொல்லிச்சு. சார்போட ஒன்று செஞ்சா அவனும் அழிஞ்சு போவான், அவன் கிளையும் அழிஞ்சா தானே வீடு அழிய. அப்போ என்ன சொல்கிறாரு? சார்பின்மை நூல் எழுதுறவர் சொல்கிறாரு ஒரு தலை அன்பை. என்ன அழகு அந்த தமிழ் சொல்லு. முடிந்தது காட்டல், முடிந்தது காட்டல். இது மாதிரி ஒன்று நடந்துச்சப்பா. வரலாறு, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்கிறோம். முடிந்தது காட்டல், இது முடிந்தது, இது நிகழ்ந்தது, உனக்கும் நிகழலாம். பிறன்மனை நோக்க பேராண்மைன்னு சொன்னோம். நோக்கியவன் என்னான? பிழையடும் கெட்டான். அப்ப முடிந்தது காட்டல். தானே எனக்கு வேறு என்னையே நோக்கி இந்த நெடும்பகை தேடிக்கொண்டேன்னு ஒருத்தன் சொன்னேன். என்னையே நோக்கி இந்த நெடும்பகை தேடிக்கொண்டேன். ஆனால் எது நின்றவன் எல்லாரையும் அணைச்சிக்கிட்டான். ஒரு குரங்க, ஒரு வேடனை, ஒரு அரக்கனை அணைச்சிக்கிட்டான். அப்போ இன்னைக்கு டீம் ஒர்க் வில் வின்னு நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். அது என்ன? முடிந்தது காட்டல். அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஆணை கூறல், ஆணை மதே. எதையும் பேசுகிற போது வளவளலாம் செய்யறது. இது நடக்க அப்படின்னு ஆணை கூறல். என்ன அழக பாருங்களேன். ஆணை கூறல். இது முன்னாடி நடந்திருக்கு, இது மாதிரி நடக்கும் அப்படின்னு ஆணையிட்டு கூறுதல். நான் நல்லது சொல்லுகிறேன், நல்லது நடக்கும், நல்லது நன்மை தரும் அப்படின்னு ஆணையிட்டு கூறுதல். நல்லது கோடல். அடுத்தது பல்பொருட்கியற்பின் நல்லது கோடல், தொகுத்து மொழியான் வகுத்த நற்கோடல், மறுதலை செய்தது தன் துணிபு உரைத்தல். அடுத்தவர்களுடைய பிழையானவற்றை உணர்த்தி தன்னுடைய முடிவு, தன் துணிவு கூறல், உணர்த்த வைத்தல், பிறன்கோட்கோடல், அறியாது உடம்படல், பொருள் இடையிடல், எதிர்பொருள் உணர்த்தலாம். எது நடக்க அப்படின்னு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஏண்ட் இன் மைண்டுனா எது நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு சரி. இன்சொல் இனிதீன்றல் காண்பா எவன்கோலோ வன் சொல் வழங்குவதுன்னாரு. இனிமையான சொல்ல சொல்லிப்பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு, அதுக்கப்புறம் கடுமையான சொல்ல சொல்லுவியான்னு கேட்டார். இன்சொல் இனிதீன்றல் காண்பான். அதைத்தான் இவர் என்ன சொல்கிறாரு? எதிர்பொருள் உணர்த்தல். இனிமே நடக்கும்னு உணர்த்தணுமா? அப்போ சொல்லின் எச்சம் சொல்லியாங்கு உணர்த்தல்,
தந்து புணர்ந்து உரைத்தல் ஞாபகம் கூறல், நினைவுபடுத்தி சொல்லணும்னா ஞாபகம் கூறல். அடுத்தது உய்த்து கொண்டு உணர்த்தலோடு மெய்பட நாடி, உண்மையை நாடோறுகிறார். மெய்பட நாடி சொல்லிய அல்ல பிறன் அவன் வரினும், சொல்லிய வகையால் சுருங்க நாடி, மனதில் எண்ணி மாசரத் தெரிந்து கொண்டு, மாசரன சொன்னேன் கசடர, மாசரத் தெரிந்து கொண்டு இனத்திற்சேரி சேர்த்தி உணர்த்தல் வேண்டும். கருத்தை உய்த்துணரும்படி கூறல் என 32 உத்திகள் சொல்றாரு. சொல்லின் குறைவை நிறைவு செய்து கூறல், தேவைக்கு தகுந்த தன்கருத்தை தந்து இணைத்து குறைத்தல், நினைவுபடுத்தி கூறல், கருத்தை உய்த்துணரும்படி கூறல் என 32 உத்திகளுடன் இவை போன்ற பிற உத்திகளும் தான் நமக்கு தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு. என்னன்னா புலவர் நான் சொல்லலப்பா, இவ்வளவு காலமா சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு, பிறவும் இன்னும் இருக்கப்பா, 31 உத்தியோட இது முடியலை. அப்ப பிழை நீக்கத்தை தெரிந்து கொண்டு நூல் வகை முறைமையில் சேர்த்து விளக்கமாக மனதில் தெளிவாக எண்ணி பிழை நீக்கத்தை தெரிந்து கொண்டு நூல் வகை வரையில் சேர்த்து உணர்த்தல் வேண்டும். அதை தெரிந்து கொண்டு இனத்தில் சேர்த்து உணர்த்தல் வேண்டும். நுனிதரு புலவர் கூறிய நூலே. அந்த நூலினுடைய சிறப்பு, நூலேங்கிறது தான் நமது தொல்காப்பியத்தினுடைய நிறைவு சொல். அந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, உரையாக இருந்தாலும் சரி, எதை சொல்லக்கூடாது அதற்கு 10 உத்திகள் சொல்றார். அதை நீக்கினால் அது சிதைவு அப்படின்னார். அப்புறம் எப்படி பேச வேண்டும், எப்படி எழுத வேண்டும், எப்படி நூலாக்க வேண்டும் என்பதற்கு 31 உத்திகள், உலகம் உள்ளளவும் நிற்கும் உத்திகள். மனிதன் மனிதனோடு உரையாடும் வரையில், மனிதன் மனிதனுக்கு உணர்த்தும் நூல் எழுதுகிற வரையில் நிற்கக்கூடிய உத்திகளை சொல்லுகிறார் என்று இந்த கருத்துக்களோடு எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தந்த இந்த அமைப்பினருக்கும் உலக இதனுடைய சுட்டியை எனக்கு அனுப்பித்து என்னை இதற்கு ஆற்றுப்படுத்திய உலக திருக்குறள் உலக சமுதாய மைய நண்பர் திருமிகு சக்கரவர்த்தி மகா சக்கரவர்த்தி அவர்களுக்கும் அதனுடைய தலைவர் அவர்களுக்கும் அதில் இணைந்திருக்கிற திருமிகு ஆலிவர்மன் ஐயா தன அழகான நன்றி உரையை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதை உரைக்கிற ஆலிவர்மன் ஐயாவுக்கு மற்ற இவ்வளவு அருமையாக விண்டோவை திறந்து வைத்து என்னை கவனித்த விழுப்புரம் ராணி ஐயா அவர்களுக்கும் இதில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் வழங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நமது உங்களுடைய வேள்வி மாறி செய்கிற இந்த ஒரு நல்ல விஷயம் வெல்லட்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நாங்கள் குறிப்பிட்டது போல் இது வேள்விதான், திருக்குறள் வேள்விதான். திருக்குறள் வேள்வியில் தங்களின் பங்களிப்பு அரிதான ஒரு அரிய செயல் ஐயா. தாங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று தாங்கள் கூறினீர்கள். இவ்வளவு சிறப்பாக தாங்கள் உரையாற்றுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதை விட மேன்மையானது என்னவென்றால், சிறு வயதில் பெரியோர்கள் தேவாரத்தையும் திருப்புகழையும் பாடியதை, இசையோடு பாடியதை நான் கேட்டு மகிழ்ந்தேன். அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுடைய குரலில் அந்த பழைய சான்றோர்களுடைய கிராமத்து பெரியோர்களுடைய ஒழிப்பை தங்கள் வழி அறிந்ததையா மகிழ்ச்சி. திருக்குறளோடு தொல்காப்பியத்தையும் தொல்காப்பியத்தோடு திருக்குறளையும் இணைந்து இந்த 35 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் சிறப்பான அமைவில் கழித்தீர்கள். ரொம்ப அருமை, மகிழ்ந்து நிகழ்ந்து முடிகின்றோம். மகிழ்ச்சியா, மகிழ்ச்சி. நன்றி. அம்மையார் அவர்கள் இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற முனைவர் பேரரசி கண்டியம்மாள் அவர்கள் விடைபெற்று தற்போது இணைப்புரை வழங்குவதற்காக திருக்குறள் திருத்தூதர் திருக்குறள் காமத்துப்பால் பாலறிவிப்பாவை முனைவர் விஜயலட்சுமி அம்மையார்கள் வருகின்றார்கள். இவர்களை பற்றி மிக சிறப்பான அமைவில் அவர்களும் பின்னூட்டம் அளிப்பார்கள்.
இந்த அரங்கத்தை அவர்களிடம் ஒப்படைத்து நான் இடம் சாருகின்றேன் ஐயா. அம்மா விஜயலட்சுமி அம்மா. விஜயலட்சுமி அம்மா.